என்ன பாட்டு சத்தம்? நான் குளிர்ல நடக்கிறது உனக்கு பாட்டா கேக்குதா? நீ ஒரு விளையாட்டுக்காரையா? அந்த குளிர் போட்டியா ஆஃப் பண்ணியா? தெரிஞ்சிருந்தா நான் ஆஃப் பண்ணிருக்க மாட்டேனா? தெரியாம தான் நான் நடுங்கிட்டு இருக்கேன். ஏயா வேட்டி இழுக்கிற? வேட்டியா? நான் கம்பெனின்னு நினைச்சேன். கம்பெனியா கட்டியிருக்கேன் நானு. ஏன் கட்டக்கூடாது நாட்டுல சட்டமா போட்டிருக்காங்க. போடாத, நாம பேசுறது யாரு காதுலயும் விடக்கூடாது. பாபின்னு ஒரு பொண்ணு பம்பாயில இருந்து வந்திருக்கா. நம்ம மங்கி மைக்கேலுடைய ஆளு. அவ கையில் உள்ள பெட்டிக்குள்ள பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. அதோட மதிப்பு 5 கோடி ரூபாய். மைக்கேல் நம்ம கிட்ட உதவி கேட்டிருக்கான். பங்குதாரான நமக்கு பங்கு வேண்டாம், அந்த பெட்டி தான் வேணும். நீங்களே ஏமாத்தின தெரிஞ்சிருமே சார். அதுக்குத்தான் நான் உன்னை அழைச்சுக்கிட்டு வந்திருக்கேன். தகுந்த சந்தர்ப்பம் பார்த்து திட்டம் போட்டு நாம அந்த போட்டி அடிச்சுட்டோம். 5 கோடி ரூபாய்க்கு நாம தான் சொந்தக்காரன். சார் வந்து பேசாத, நீ முதல்ல போ, நான் பின்னாடி வா. சின்னசாமி காலையில வந்தாலே அவதான் பாவியா இருக்கும். ஆமாமா, சுக்கர உங்களுக்கு எங்க இருக்கான்? நல்ல இடத்துலதான் இருக்கான். உங்களுக்கு எங்க? சுத்திக்கிட்டே இருக்கிறான். அவனமா இருந்த அந்த பொட்டியை நாம அடிச்சிட்டோம்னா 5 கோடி ரூபாய் நமக்கு தான். வாசவன் தான். அப்புறம் பாவி எனக்குதான். என்னையா மேனேஜர் ஏதாவது சொன்னாரா? யாருக்கு தெரியும்? மேனேஜரை நாங்க பார்க்கவும் இல்ல, அவர் பேசினதை கேட்கவும் இல்ல. என்ன கேக்கலையா? அதுக்கேண்டா வாயில விரல வைக்கிற? இருட்டு ரூம்ல எப்படா கேட்க முடியும்? போடா குருட்டு பையன். என்னது இருட்டுல பார்க்கத்தான் முடியாது, கேட்க கூட முடியாது. இதுல என்னமோ இருக்கு. இதுல ஒண்ணு இல்ல. புறப்பட்ட இடத்துல இருந்து சேர்ற இடத்துக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்கே. என்னங்க சுரண்டி தோலை எடுத்துட்டு போட்டிருக்க? ஆமா, பெரிய புலி தோல். வந்தோல் ஒண்ணுக்கு உதவாது. சுரண்டாலும் சரி கரண்டாலும் சரி. என்ன வேண்டாம், நீ போட வேணாம், மருந்து நீங்க தான் மருந்து கொடுக்க வந்தேன்னு விருந்தாக்கிட்டீங்களே. இருந்தா அது என்ன பாத்தியா? கொலையா? காலை இப்படி தலைகளை தூக்கி கட்டிருக்கும் போது கையை இப்படி போடுறானே, இவன் என்ன செய்யறது? ஐயோ, இவனெல்லாம் ஊருக்குள்ள நடமாட விட்டா ஊர்ல இருக்க அத்தனை பேரையும் கெடுத்துருவான். இங்க பாரியா? என்ன ஒரு பொம்பளை கொம்பு சீவராயா. சீக்கிரமா செய்தியில போறா. நான் எப்பவுமே என் பேர் ஆரம்பத்துல தப்பா தான் சொல்லுவேன். ஐ அம் விக்கி. என்ன சிரிக்கிற மாதிரி ஏதாவது செய்யறாங்களா? காட்டு. வெரி குட். நாம 2 பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். உங்களுக்கு நான் இப்ப ஒரு கதை சொல்ல போறேன். என்ன ஒருத்தன் கண்ணாடி முன்னால நின்று அழுதுகிட்டு இருக்கான். அவன் மூஞ்சி அவனுக்கே பிடிக்கலையா ஐயா? இனிமே அடுத்த ஜென்மம் தான். அதான் வா போவா. யாரு அது? என்ன யாரு உனக்கு தெரியாதா? யோ, நான் எங்கயா கேட்டேன்? பின்ன யாரையா கேட்டது? யாரு நீங்க? நீ யாரியா? நான் இந்த ஹோட்டல் மேனேஜர். நாங்க இந்த ஹோட்டல்ல தங்க வந்தவங்க. உன் பேரு? பீட்டர். பீட்டர் இவர்தானா? அந்த பீட்டர் லெட்டர் போட்டது நீதானா? ஆமா, உங்க ஊரு? குயிலாப்பாளையம். அந்த பாட்டு நீங்க தானே பணம் கொண்டாந்தீங்களா? குடுக்காத, வாங்க. இங்கதான் இருக்குது. எங்க போகணும்? பையன் எங்க இருக்காங்க? 614 தங்கி இருக்காங்க. அப்படியா? குடு, இன்னொரு 5000 குடு. இதையும் வச்சுக்கோ. எதுக்கு? இன்னும் ஒரு வாரத்துக்கு நாங்க இங்க தங்க போறோம். தங்கி என்ன பண்ண போறீங்க? பொட்டி. பொட்டி இங்க இல்லையா? அது இல்லையா, இங்க பொட்டி கடை நிறைய இருக்கு. வாங்கிட்டு போய் எங்க ஊர்ல வியாபாரம் பண்ணலான்னு. உங்களுக்கு தங்க ஏற்பாடு பண்றேன், நீங்க தங்கிக்கலாம். போட்டர். போட்டர் இல்ல, பீட்டர். பீட்டர், நாங்க இங்க தங்கி இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஓஎஸ். பீட்டர், இதனே முழுசா சேவிங் பண்ண வேண்டாம். அதனை திரும்ப தாடி வச்சிருக்க. அவர் தாடிய வைக்கிறாரு, மீசையை திங்கிறாரு. நமக்கே அந்த வம்பு. நீ சும்மாரியா? மூஞ்சி எப்படி இருக்குன்னு இருக்கல.
இதென்ன முள்ளு செடி எடுத்தாடி? அவருக்கு நல்லா இருக்குது வச்சிருக்காரு, நீங்க போங்க சார். பீட்டர், நீ என்ன பண்ற? நாளைக்கு ஒரு மம்பட்டி எடுத்து முள்ளு செடியை வெட்டிடுற. அவனை ஏன் பயமுறுத்துற? அவன் ஒரு மாதிரி என்னங்க? போலாமா? எங்கடா போறது? ரூமுக்கு அங்க தான். கேள்றா. நீங்களாவது வாங்க. என்னடா அது, நான் உன்னை கல்யாணம் பண்ண மாதிரி நீங்களாவது வாழ்றிய? எங்க? ரூமுக்கு தான். தொடாதரா, இது என்ன வம்பா இருக்குது? ஏய், சாவியை பின்னாலே குடுத்துட்டு ஓடி போயிரு. இல்ல மூஞ்சில காரி துப்பிடுவேன். ஐயோ, ஓ இந்த அளவுக்கு வந்துட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும்? நீ சும்மாரியா? பின்ன என்ன புத்தகம் கொடுத்துட்டு போறாங்களா? முத்தமா கொடுத்த அங்கங்க நக்கி வைக்கிறாயா? கிராமத்துல கோழி கூவுற மாதிரி இவன் காலங்காத்தால வந்துடுறான். சின்னசாமி, என்னசாமி? இல்ல, என் வயசுக்கு இப்படி ஒரு மூஞ்சிய நான் பார்த்ததே இல்ல. நீ பாரு. யாரு? என்ன? என்னது? நரி மூஞ்சிங்க. காலங்காத்தால எல்லாரும் நரி மூஞ்சில முழுகிட்டுமேனு இன்னைக்கு தான் ஆரம்பிச்சேன். இது நரி மூஞ்சியாடா? சோரி முடிச்ச நாய் தலை எடுத்து மாட்டி வந்திருக்கேடா. சோரி போயிட போடா அந்த பக்கம். வைடா கீழே வையிடா சுறுசுறுப்பா. இது எடுத்துட்டு எந்தெந்த ரூமுக்கு போவேன்? முதல்ல நம்ம துலாவூர் கருப்பாயம்மா ரூம் போவேன். நம்பர் 608ங்க. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். ஏங்க சுத்தி வளைக்கிறீங்க? பாபி ரூம் நம்பர் எதுன்னு ஓப்பனா கேளுங்க. ஓப்பனா தாண்டா கேக்குறேன், சொல்லி தொலையடா. சொல்ல மாட்டேன். ஏன் அப்படி சொல்ல மாட்டேன். வேற எப்படி சொல்லுவ? ஒன்னு கொடுங்க சொல்றேன். ஒண்ணு கேக்குறா, நான் கொடுத்துறேன். யாரு? நீதான் அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்க. பழக்கப்படுத்துக்கு வேணா நாய்க்குட்டியா? டேய், இப்ப சொல்றியாடா? ஏங்க எனக்கா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? யாராவது ஒண்ணு கொடுங்க. சொல்றா. அது வந்துங்க 616ங்க. 616. ஐயோ, இவனோட பெரிய போராட்டமாவில இருக்கு. 16. 616. ஏயா சொல்ற? ஒண்ணு இல்லையா, ஒரு ஆர்வம் தான், கொஞ்சம் சுரண்டிக்கிறேன். சரி சுரண்டிக்க. சரி, தெரியுதா? ஏரியா பாக்குற. என்னத்த இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்க? என்ன தெரியுது? கொஞ்சோண்டு தெரியுது. அதாயா கொஞ்சோண்டு என்ன தெரியுது? அதாயா தெரியுது. ஐயோ, தெரிகிறது என்னதான்னு சொல்லியா? பொட்டி தெரியுதியா? ஐயோ, பொட்டி தெரியுதா? இந்த விலையா நான் பாத்துக்கிறேன். அப்பா அப்பா, பொட்டியா தெரியுது? தெரியுதா? எப்படி? பொட்டி பெருசு. கோவிந்தோ, கோவிந்தா, கோவிந்தோ, கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தோ, கோவிந்தா, கோவிந்தோ, கோவிந்தோ. என்னங்க இது அநியாயமா இருக்கு? அங்க பிரதட்சணம் கோயில்ல பண்ணுவாங்க, நீங்க இங்க பண்றீங்க? இந்த பாரியா, நாங்க கோபுரத்து மேல இருந்து கூட பண்ணுவோம். நாங்க குப்பை மேட்டு இருந்து கூட உருளுவோம். ஆமா, உனக்கு என்ன? அதுக்கு இல்லைங்க, கால செருப்போட பண்றீங்க, அதுக்காக கையில விளக்கு மாத்தோட கூட உருளுவோம். நீ பொச்ச மூடிட்டு போடா. போயா, நீ உருளு. ஐயோ, குரல மிச்சிட்டாயா? யாரா கால் இது? முண்டா, எங்களுக்கு வேண்டுதல் கட்டு போகுது, சீக்கிரம் போய் தொலையா. உருளியா. கோவிந்தோ, கோவிந்தோ, கோவிந்தோ. கேட்டியா? சரியா கட்டியா? அப்பா, போயிட்டானுங்க. நல்ல வேலை, நம்மள இவங்களுக்கு அடையாளம் தெரியல. நல்ல வேலை, அவங்களுக்கு நம்மள அடையாளம் தெரியல. வா சாமி, ஆந்தாயா, சொல்றத கேளியா. இப்ப அவ பாத்ரூமுக்கு குளிக்க போறாயா? அப்ப நானும் கூட போகட்டுமா? அவ பாத்ரூமுக்கு போயிருக்கும் போது நாம உள்ள புகுந்து பொட்டியை தூக்கிட்டு ஓடினியா? பிறக்கிறேன். பூட்டி இருக்கியா? கூட்டி இருக்காளா? ஐடியா என்ன? ஓடியாதிரியா? யோ, குத்தாதையா, அமுக்கு. காட்டு பேயா நீ.
ஏற்கனவே அடிச்சே இருக்க. அப்ப ஓடியாந்துரு. சும்மா பெல் அடிச்சு தொந்தரவு பண்ணாத. கதவு திறந்து வைக்கிறேன், ஏதாவது வேணா வந்து எடுத்துட்டு போ. சரி மேடம், இந்தாங்க ஜூஸ். சின்னசாமி, என்ன வந்த வேலையை விட்டு வேற எதையோ பாத்துட்டு இருக்கிற? என்னத்தையும் அங்க பாக்குற? தள்ளியா, நான் கொஞ்சம் பாக்குறேன். வந்துரு வந்துரு, வேணா வந்துரு, வேணா வந்துரு, வந்துக்கோ வந்து. ஐயோ, என்ன இவ்வளவு அவசரப்படுற? இப்பெல்லாம் லட்சுமியை திறக்கப்படாது, 5 கோடி ஆச்சே. அப்புறம் பயபக்தியா தான் திறக்கணும். அட போயா, இதுக்காக சபரிமலைக்கு மாலை போட்டு 1 மாசம் விரதம் தான் திறக்கணுமா? எடுத்து மாசம் செலவு பண்ண இருக்கணுமையா? மாலையும் போட வேணாம், விரதமும் இருக்க வேணாம், குளிச்சிட்டு வந்து துறப்பா. எதுக்கையா குளிக்கிறது? ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து தலையில தெளிச்சு கூடாதா? என்னய்யா அவசரம்? கைக்கு வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன? குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் துறப்பா. சரி போ. அடே, 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 அடே. என்ன இத மறந்துட்டனே. சீக்கிரம் குளிச்சிட்டு வந்துரு. அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடாதையோ. இல்ல ரொம்ப அவசரக்காரனாச்சே. நம்ம குளிச்சிட்டு போறதுக்குள்ள திறந்துட்டான்னா டேஞ்சர். நம்ம சுத்தமா தானே இருக்கோம். தண்ணிய தெளிச்சுக்கிட்டு போனா என்ன? முருகா, முருகன் கைவிட மாட்டான். இரியா வர்ற, அவசரப்படாத. நாம நினைச்சது சரியா போச்சு, அவசரக்காரன் திறந்துருவான். என்ன சின்னசாமி, 5 கோடி கிடைச்சிருச்சுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கிறியா கால? நான் பெட்டியை திறக்கவே இல்ல. ஏன்னா நீதான் சுத்தமத்தமா திறக்க மாட்டீர. ஆமாமா, நீ ரொம்ப யோக்கியனாச்சே. இந்த பெட்டி பக்கம் திரும்பி கூட பாக்கல. தெரியும் அவனை பத்தி. நீர் குடிச்சிட்டீரா? நானும் குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்பா போய் உட்கார். இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது, சத்திய திருநாயகா முருகா, சத்திய திருநாயகா. தீபார்த்தனை ஆராதனை வேறையா? பொட்டிய தோற 5 கோடி பொறக்குன்னு வெளியே வரும். 5 கோடி? மகாலட்சுமி, உன்னை நம்பித்தான் திறக்கிறேன். 1-2 குறைஞ்சாலும் பரவாயில்ல. குத்து சத்திய திருநாயகா முருகா. அதே ஆட்டமா? எங்க கால் மாத்திரம் ஆடாதா? எழுதுறீங்க. சீக்கிரம் போட்டி தரங்க. ஏயா இப்ப அவசரப்படுறீரு? 5 கோடி ரூபாய் என்னமோ அவசரம் சரியா? இருக்கட்டும் இருக்கட்டும், 5 கோடி எங்க போகுது? நம்ம முன்னாடி தானே இருக்குது. அதே பக்கம்தான். உமக்குமா? எனக்கு 1 வாரமா இந்த பக்கமே பல்லு வலிக்குது. அதேதான் 1 வாரமா எனக்கும் தான். அது என்ன உமக்கும் அந்த சைடே வலிக்குது? அங்க எனக்கும் பல்லு இருக்க. ஆமாமா, நம்ம ஊர்காரங்களுக்கு எல்லாம் இந்த சைடு தான் வலிக்குது. பெட்டி தர. என்ன பயமுறுத்துறிய? தெரவும் ஐயா. இப்ப என்ன திறக்கிறதுல அவசரம்னு கேக்குறேன். என்னையா நீர் தான் அவசரப்பட்டு குடிச்சிட்டு வந்தோன்னு திறக்கணும்னு? இப்ப முடியாது. என்ன அர்த்தம்? சரியா? இதுல பாரு, நாம 2 பேரும் திறக்கிறத விட இந்த பூட்டு கீட்டு திறக்கிறதுக்குன்னு தெருவுல திரிவானுங்களே, ஆமா, அவனுங்களை கூட்டு வந்து பொதுவா திறந்துட்டா என்ன? என்ன அது 5 கோடி ரூபாய் பூட்டு திறக்கும் தெரிஞ்சா பங்கு கேட்க மாட்டான். நாம அதெல்லாம் கொடுக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், உமக்கு இந்த பக்கம் வலிக்குது நீரு, வேணா அந்த பக்கம் வச்சு தர சரியா போயிடும். அந்த பக்கம் பல்லு இருக்க, அதான் சரியா போகுங்கிற. ஐயோ போகாதியா. ஐயோ சரி, நீ உட்காரு.
உலகம் சுற்றுறதுனால சாரி, அடுத்தவங்க ரூமுக்குள்ள சாவித்துவார வழிய பாக்குறது அநாகரிகம். தட்டி தொந்தரவு பண்ணக்கூடாது. தட்டாமலே திறக்கப்படும். ஹலோ, டேய், இது ஓ ரூம் இல்ல தெரியுமில்ல? அது கூட தெரியாம நான் இவ்வளவு நாள் இந்த பாட்டில கையில பிடிச்சிருப்பேனா? இத பார்த்துட்டு நான் சும்மா போயிருவேனா? இல்ல, இன்னைக்கு உதவாங்கி தாண்டா போக போறேன். நோ, எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன அது? நான் சொல்ற கதையை நீங்க கேட்டே ஆகணும். இரியா, சீக்கிரமா சொல்லியா. அப்படி கேளுங்க. கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் ஒரு பிச்சைக்காரன். அட கூறுகட்ட பயல, இது ஒரு கதையா? கோடீஸ்வரன் தான் பேர் இருக்கு, அப்புறம் என்ன பிச்சைக்காரன்? பேர்லயாவது மகன் பணக்காரனா இருக்கட்டுமேன்னு அவங்க அப்பா வச்ச பேரு. பேர் இன்பமா? ஆமா. சொல்லு. அவன் என்ன பண்றான்? திருவோட்டை தலைக்கு வச்சுக்கிட்டு, டேய் உண்டில் வாயா, திருவோடாடா இது? இது பெட்டிங்கிறது எனக்கு தெரியும், அப்புறம் ஏன்டா திருவோடுங்கிற? இத திருவோடான்னு நினைச்சுக்கங்க. ஒரு உதாரணத்தை காட்டினா தான் எனக்கு கதை வரும். திருவோட்டை எடுத்துக்கிட்டு தலைக்கு வச்சு பார்க் பெஞ்சில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு கனவு. நம்ம மகாலட்சுமி இல்ல? நம்ம மகாலட்சுமினா யாரு? மகாவிஷ்ணு சம்சாரம். யாரு, உங்க சித்தப்பாவா மகாவிஷ்ணு? கடவுள். ஏடா, கடவுளை போய் சாதாரணமா சொல்றியா? இப்ப கடவுள்ல ரொம்ப சாதாரணமாயிட்டாங்க. சரி, கதையை சொல்ற கம்மநாட்டு. கனவுல திடீர்னு மகாலட்சுமி வந்து, மகனே உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னா. பிச்சைக்காரன் என்ன கேட்டிருப்பான்? பிச்சை கேட்டிருப்பான். இல்ல. 5-10 காசு கேட்டிருப்பான். அதுவும் இல்ல. அப்புறம் என்ன பொண்டாட்டியா கேட்டிருப்பான்? இல்லையே. அம்மா, நான் பிச்சை எடுக்க போனேன்னா இல்லைன்னு சொல்லாம எல்லாரும் எனக்கு பிச்சை போடணும். மேற்கொண்டு எனக்கு தங்கத்துல திருவோடு வேணும்னு கேட்டான். மகாலட்சுமி தந்தேன்னா. டக்குன்னு கனவு கலைஞ்ச உடனே பிச்சைக்காரன் திடுதிடுன்னு எந்திரிச்சு ஓடினான். பக்கத்துல இருந்த பிச்சைக்காரன், இந்தபா 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 அப்படின்னு தூக்கிட்டு ஓடி வந்தான் அந்த திருவோட்டை. எனக்கு எதுக்கு இது? எனக்கு தான் தங்கத்துல திருவோடு கிடைக்க போகுது. ஆற்றால் இது சாதாரண திருவோடு அப்படின்னு தூக்கி எறிஞ்சான். ஆனா உங்க பரதேசி பொட்டியா என்ன போட்டேன்? சார் சார், உணர்ச்சி வசப்பட்டு போட்டா சார். கதையை கேளுங்க. கதையை போடா. சூப்பர் கதை சார். நீங்களாவது காட்டு இல்லையா? மூஞ்ச பாரு, போடா. என்ன சின்னசாமி, பொட்டியே காணோம்? அதானே சார். ஐயா, கதையுடைய கிளைமேக்ஸை கேட்கலையே. கதை சொன்னா இப்ப கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருக்க. போடா. ஐயா, இவனாலதான் பொட்டி போச்சு.